அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் ஆசீர்வாதத்தோடு இந்த நாளின் காலை பொழுதை காண்பதற்கு கிருபை கொடுத்த தயவிற்காய் உம்மை துதிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய வல்லமை தங்கும்படி எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, மீண்டும் கர்த்தருடைய பலத்தோடு இந்த நாளின் காலையின் பொழுதை காண்பதற்கு கிருபை கொடுத்த தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுத்து வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த நாளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. நேற்றைய தினத்தில் பரலோகம் என்றால் என்ன என்பதை குறித்து சொற்ப நேரம் நாம் தியானித்தோம். அந்த பரலோகத்தில் தேவன் வைத்திருக்கிற பண்புகள் என்ன என்பதை நாம் படித்தோம். இன்றைக்கு இந்த பரலோகம் என்று சொல்லக்கூடிய இந்த நகரம் எப்படிப்பட்டது? இது தேவனுடைய பிள்ளைகள் தங்குவதற்கு இது போதுமான இடமா? அதில் எத்தனை பேர் தங்கலாம்? அந்த நகரத்தினுடைய அளவு எவ்வளவுதான் இருக்கும் என்பதை இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம். யோவான் எழுதின நற்செய்தி நூலில் ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ணின பின்பு நான் மறுபடியும் வந்து உங்களை நான் இருக்கும் இடத்தில் கூட்டிச் சேர்ப்பதற்கு நான் வருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். யோவான் 14வது அதிகாரம் 2-3 வசனங்களிலே வாசிக்கலாம். அந்த நகரத்திற்கு பெயர் எருசலேம், புதிய எருசலேம் என்று பெயர் என்பதை நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தோம். இந்த நகரம் எவ்வளவு பெரிதாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது என்றால், அந்த நகரத்தினுடைய அளவு எவ்வளவு என்பதை நாம் வேதாகமத்திலே அறிந்து கொள்ள முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 16வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அந்த நகரம் சதுரமாய் இருந்தது, அதன் அகலமும் நீளமும் சமமாய் இருந்தது. அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான். அது 12,000 ஸ்தாதி அளவாய் இருந்தது. அது நீளமும் அகலமும் உயரமும் சமமாய் இருந்தது. அதன் மதில்களை அளந்தபோது அது தூதனுடைய அளவாகிய மனுஷ அளவின்படியே 144 முழமாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் மதில்கள் வச்சிர கற்களால் கட்டப்பட்டு இருந்தது. நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பாக இருந்தது. நகரத்து மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அங்கு நவரத்தினங்களால் அந்த மதில்கள் எல்லாம் ஜோடிக்கப்பட்டு இருந்தது என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. அந்த நகரத்தினுடைய அளவு சமமாய் சதுரமாய் இருந்தது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அதனுடைய அகலம், அந்த மதில்களுடைய அகலம், நீளம், உயரம் எல்லாமே சம அளவாய் இருந்தது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அது அளந்து பார்த்தபோது மனுஷனுடைய அளவின்படி 1500 மைல், அதாவது 12,000 ஸ்தாதி அளவாய் இருந்தது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒரு ஸ்தாதி என்றால் ஒரு ஃபர்லாங் என்று அர்த்தம். 8 ஸ்தாதி ஒரு மைல். அப்படி என்றால் நாம் கணக்கு போட்டு பார்த்தால் 12,000 ஸ்தாதி என்று சொல்லும்போது அங்கு வேதம் சொல்லுகிறது 1500 மைல்
நீளமுள்ளதாய் காணப்படுகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யோசித்து பார்ப்போம். இந்தியாவை காட்டிலும், ஏன் மெக்சிகோ, அமெரிக்காவில் உள்ள மெக்சிகோ நகரத்தை காட்டிலும் மிகப்பெரிய அந்த புதிய மெக்சிகோ நகரம் என்று உருவாக்கப்பட்ட அந்த நகரத்தை காட்டிலும் பெரியது என்று சொல்ல முடியும். இந்தியாவினுடைய நீள அகலமே 4000 கிலோமீட்டர், அகலம் ஏறக்குறைய 2900, அதாவது 3000 கிலோமீட்டர். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். இந்த நகரம் அவ்வளவு நீளமானது, அகலமானது, உயரமானது எல்லாமே சமமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த நகரத்தினுடைய மதில் அகலம் எவ்வளவு என்றால் 144 முழம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒரு முழத்திற்கு 1.5 அடி. 144 முழத்திற்கு எத்தனை அடி என்று சற்று கணக்கு போட்டு பார்த்தால் ஏறக்குறைய 216 அடி அகலமுள்ள மதில் அங்கே இருக்கிறதா. அந்த மதில் முழுவதும் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நகரம் முழுவதும் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பாக கட்டப்பட்டிருந்தது. நகரத்து மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களினாலும் வச்சிர கற்களாலும் நவரத்தினங்களாலும் ஜோடிக்கப்பட்டதாய் காணப்பட்டது என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, அப்படிப்பட்ட நகரத்தில் நாம் வாசம் பண்ண போகிறோம். அப்படிப்பட்ட நகரத்தை ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதில் ஏராளமான அறைகள் இருக்குமா. எங்கு பார்த்தாலும் தங்கமயம்தான். நடக்கக்கூடிய தரை தங்கம், சாப்பிடக்கூடிய தட்டுகள் தங்கம், பருகக்கூடிய தண்ணீர் பாத்திரங்கள் தங்கம், எல்லாமே தங்கமயம். அன்பு பிள்ளைகளே, அப்படி என்றால் இந்த நகரத்திற்குள் வாசம் பண்ண போகிற பிள்ளைகள் எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் என்பதை நாம் உணர வேண்டும். இந்த நகரத்தில் வாசம் பண்ணக்கூடிய பிள்ளைகளுடைய குணங்கள் எப்படி இருக்கும் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். அன்பானவர்களே, அந்த நகரத்தின் வீதியிலே ஒரு பெரிய நதி ஓடுமா. அந்த நகரத்தில் மத்தியிலே அந்த வீதியிலே நதி ஓடும். அந்த நதியின் 2 கரைகளிலும் 12 விதமான கனிகளை தரக்கூடிய மரங்கள் இருக்குமா. அந்த மரங்கள் 12 மாதமும் கனிகளை கொடுத்து கொண்டிருக்குமா. வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 1-4 வசனங்களை வாசித்தால் இந்த சத்தியங்கள் அதில் இருக்கும். அங்கு அழுகை இல்லை, புலம்பல் இல்லை, கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, ஒன்றுமே இல்லை. நம்மை பயப்படுத்துவார் கூட அந்த இடத்தில் இல்லை. அன்பு பிள்ளைகளே, அப்படிப்பட்ட நகரத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அந்த நகரத்திற்குள் நாம் வாசம் பண்ண போகிறோம் என்பதை இதை படித்து பார்த்தாலே நமக்கு எவ்வளவு பெரிய பெருமை இருக்கிறது என்று யோசித்து பார்ப்போம். இந்த பூலோகத்திலே பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள் கூட இப்படிப்பட்ட பரலோகத்தின் அனுபவத்தை பெற்றிருக்க முடியாது. ஒரு சாதாரண ஒரு எளிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மகன் மரித்து விட்டால் அல்லது உயிரோடு இருந்தால் ஆண்டவருக்கு சாட்சியாக அவனுடைய வாழ்க்கை இருக்கும் பட்சத்தில் அந்த எளியவனுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அவன் எதிர்பார்க்காத அளவிற்கு. அப்படி என்றால் அந்த பரலோகம் எப்படிப்பட்டது என்பதை யோசித்து பார்ப்போம். மோசம் போக்குகிற மனிதன் அங்கு இருக்க மாட்டான். அடுத்தவர்களை குறை சொல்லுகிற மனிதன் அங்கு இருக்க மாட்டான். பொறாமைகள் அங்கு இல்லை.
எந்தவித கசப்பான காரியங்களும் அந்த இடத்தில் இல்லை. ஒரு பாவம் அற்ற ஒரு நகரமாக அந்த இடம் விளங்கும். பின்பு அதே நகரம் 1000 ஆண்டுகளுக்கு பின்பு இந்த பூலோகத்தில் வரும். இந்த பூலோகத்தில் வரும்போது இந்த பூலோகம் பரிசுத்தமான ஒரு இடமாக மாற்றப்படும். இந்த பூலோகத்திலே அப்படிப்பட்ட அனுபவ காட்சியை 1000 ஆண்டுகள் தேவனோடு இருந்த பிள்ளைகள், அவரோடு ஆளுகை செய்த பிள்ளைகள் அனுபவிக்கப் போகிறார்கள். அந்த அனுபவத்திலே நாம் இருப்போமா என்ற ஒரு கேள்விதான் இன்றைக்கு இந்த செய்தி மூலமாக நாம் கேட்கப் போகிறோம். இந்த லோகத்திலே எத்தனையோ பிள்ளைகள் நாடுகள் கடந்து பணிக்கு செல்லுகிறார்கள், அல்லது உலகம் முழுவதும் சுற்றுகிற அனுபவத்தை பெற்ற ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள், பெரிய தனவந்தர்கள் இருக்கிறார்கள், நாட்டை ஆளுகிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனால் பரலோகத்திற்கு செல்வதற்கு எது தேவை? ஐஸ்வர்யம் தேவையா? இல்லை. உலக அறிவு தேவையா? இல்லை. நல்ல ஞானம் தேவையா? இல்லை. ஆனால் கர்த்தருக்கு ஏற்ற ஞானம் தேவை. அந்த ஞானம் என்னவென்றால், பொல்லாப்பை விட்டு விலகுகிற ஒரு அனுபவம், கர்த்தரை அறிகிற அறிவில் இருக்கக்கூடிய ஞானம். இவை இரண்டும் ஒரு மனிதனை ஆட்கொள்ளும்போது அவன் பரலோகத்தில் தேவ பிள்ளைகளோடு தேவனுடைய ஆட்சி பீடத்தில் இருப்பான் என்று இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் இந்த அனுபவங்களை நாம் எப்படியெல்லாம் பெற்றிருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். பரலோகத்தின் வல்லமை ஒரு மனிதனுக்கு என்ன சந்தோஷத்தை கொடுக்கிறது? அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். யோவான் 16:19-20 உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன், ஆனாலும் உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார். இந்த சமாதானம் இன்றைக்கு எவ்வளவு பெரிது என்பதை இன்றைக்கு நாம் அறிந்து கொண்டோம். அந்த சமாதானத்திற்குள் பிரவேசிக்க இந்த பூலோக வாழ்க்கையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? எல்லா மக்களும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லா மக்களும் பரலோகத்திற்கு செல்வார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. எல்லோரும் செல்ல மாட்டார்கள் என்றுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பு பிள்ளைகளே, நம்முடைய ஜீவிதத்திலே நாம் ஆண்டவருக்கேற்ற அனுபவத்தை எப்படியெல்லாம் பெற்றுக்கொள்ளுகிறோமோ அந்த அனுபவத்தின் பலனை இந்த பூலோகத்திலே நாம் பாவித்து காண்பிக்கும்போது நமக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதங்கள் எவ்வளவு என்பதை இப்பொழுது நாம் அறிந்து கொண்டோம். நாம் நன்மை செய்தால் நமக்கு மிகுந்த நன்மைகளை ஆண்டவர் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அந்த நன்மைகள் என்ன என்பதை இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டோம். அன்பு பிள்ளைகளே, பெயரளவிற்கு கூட நாம் தீங்கை காண முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த இடம் அவ்வளவு பரிசுத்தமான இடம். பாவம் செய்த மனிதன் பாவத்தோடு அந்த இடத்திற்கு வர முடியாது. மாறாக பாவம் செய்த மகன் பாவத்தின் மன்னிப்பை பெற்று அங்கு வரலாமே ஒழிய, கடைசி வரை பாவத்தோடு ஜீவிக்கிற பிள்ளைகள், மனம் திரும்பாத பிள்ளைகள் அங்கு எட்டி கூட பார்க்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் இந்த வாழ்க்கையை நாம் எப்படி பிரயோகப்படுத்துகிறோம்? இந்த வாழ்க்கையின் சத்துவங்கள் என்ன என்பதை நாம் அறிந்து இந்த ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டும் என்று நாம் விரும்பினால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 19:17, நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் என் கற்பனைகளை கைக்கொள். அன்பு பிள்ளைகளே,
இந்த கற்பனைகளை கைக்கொள் என்று சொன்ன ஒரே ஒரு வாக்கியம்தான் இன்றைக்கு தேவ சமூகத்தில் நம்மை பலப்படுத்துகிறது. எசேக்கியேல் 18:9 சொல்லுகிறது, என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளில் உண்மையாய் இருப்பானேயாகில் அவனே நீதிமான் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் பிறக்கிற அன்பு என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் தேவனுடைய 10 பிரமாணங்கள் அவருடைய குணலட்சணங்களை காட்டுகிற வழிகள். அந்த வழியிலே, அந்த பிரமாணங்களின் வழியிலே நாம் நடக்கும்போது அவருக்குள் நிலைத்திருக்கிறோம், அவருக்குள் நிலை பெற்றிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவை அறிந்த பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும்? 1 யோவான் 2:4-6 வாசித்து பார்ப்போம் என்றால், அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாமல் இருந்தால் அவன் பொய்யன் என்று சொல்லுகிறார். அவரில் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். யோவான் 15:10 சொல்லுகிறது, நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என்னுடைய கற்பனைகளை கைக்கொண்டால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அன்பு பிள்ளைகளே, இப்பொழுது உலக கல்விக்கு, நல்லதொரு பணிக்கு நாம் செல்ல வேண்டும் என்று விரும்பினால் அந்த பணிக்கு உகந்த ஒரு கல்வியை நாம் கற்று அதில் வெற்றி பெற்று இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அதை அடைய முடியாது. அதை போல பரலோகம் என்கின்ற அந்த ஞானத்தை, அந்த இடத்தை நாம் சுவீகரித்து கொள்ள வேண்டும் என்றால் தேவன் காட்டின அந்த அன்பின் 10 வழிகளை நாம் ஏற்று அதன்படி நடக்க வேண்டும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அந்த கற்பனைகளை ஏற்றுக்கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த கற்பனைகள் என்று சொன்ன மாத்திரத்தில் அநேகருக்கு வேதனை எட்டுக்காய் போல நினைக்கிறார்கள். சிலர் அது தேவையில்லை, அது ஒளிந்து போயிற்று என்றும் பிரசங்கிக்கிறார்கள். அதை குறித்து நான் பேச விரும்பவில்லை. ஆனால் வேதம் அதை குறித்து வேண்டாம் என்று எங்கேயாவது சொல்லி இருக்கிறதா? இல்லை. நான் முன்பு மரணத்தை குறித்து சொன்னபோது மரித்த ஆத்துமாக்கள் பரலோகத்திற்கு செல்வார்கள் என்ற உபதேசம் யாரால் வந்தது? சத்துருவினால் வந்தது. அதை போல இன்றைக்கும் கற்பனை வேண்டாம், ஒளிந்து போயிற்று என்று சத்துரு ஏற்கனவே பதித்து வைத்த அந்த வழியை அநேகர் பின்பற்றி நடப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அது முற்றிலும் தவறு என்பதை நான் மீண்டும் உங்களுக்கு வலியுறுத்த ஆசைப்படுகிறேன். கர்த்தர் நமக்கு வெளிச்சத்தின் பாதையை கொடுத்திருக்கிறார். அவருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். அந்த வசனத்தின்படி நடந்து தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த அறை வீட்டுக்குள்ளாக, அந்த சிங்கார மாளிகையிலே, அந்த பசும்பொன் மாளிகையிலே, எங்கு பார்த்தாலும் தங்கமாகியமாய் இருக்கிற அந்த மாளிகையிலே நாம் சேர வேண்டும் என்றால் நாம் தேவனுக்கு பயந்து அவருடைய வாக்குகளாகிய அந்த 10 வழி பிரமாணங்களில் நடந்து நம்ம ஒப்புக் கொடுக்க தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். இதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இதுதான் சத்தியம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு போதித்தபடி நீங்கள் அதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிறார். 1 யோவானின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றார். அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், அவர் சொல்லுகிறார், இங்கு வேதம் சொல்லுகிறது, தேவ சமூகத்தில் நிலை பெற்று இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அவராலே பெற்ற 1 யோவான் 2வது அதிகாரம் 17வது வசனம், நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியது இல்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாக இருக்கிறது, பொய் அல்ல.
அது உங்களுக்கு போதித்தபடியே அவர் நிலைத்திருப்பீர்களாக. அன்பு பிள்ளைகளே, திட்டமாய் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு போதிக்கப்பட்ட இந்த சத்தியம் உண்மையானது, அதிலே நீங்கள் நிலைத்திருங்கள். அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. போதித்த அந்தபடியே அதில் நிலைத்திருங்கள், வேறொரு சத்தியம் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இதில் பிரவேசிக்கக்கூடிய பிள்ளைகள் யார் என்பதை நாம் பார்த்து விட்டோம். இனியும் தாமதம் வேண்டாம். ஒருவேளை அந்த அன்பின் வழிகளிலே நாம் நடக்க சில குறைகள் நமக்குள் இருக்கும் என்றால், அந்த குறைகளை இப்பொழுதே தேவ சமூகத்தில் பாரத்தோடு ஜெபித்து விட்டுவிட தேவ சமூகத்தில் நம்ம எப்போ கொடுப்போமா? வாருங்கள் ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்களுக்குள் நாங்கள் அந்த பலவீன இச்சைகளோடு எங்களுடைய மாமிசம் இருக்கும் என்றால், அதை புறக்கணித்து அதை புறம்பே தள்ளி தீட்டுப்பட்ட துணியைப் போல சீப்போ என்று எரிந்துவிட எங்களுக்கு பலத்தை தாரும். உம்முடைய அன்பின் வழியிலே நாங்கள் நடந்து நீர் எங்களுக்கென்று நியமித்திருக்கிற அந்த பொன்னகரத்திலே நாங்கள் வாசம் பண்ணுவதற்கு எங்களை ஏற்றுக்கொள்ளும். முழு மனதோடு உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இது பொய்யல்ல, அதன்படி நடவுங்கள், இதுதான் சத்தியம் என்று எங்களுக்கு சொன்னீரே, அந்த வார்த்தையின்படி நடக்க எங்களுக்கு பலத்தை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த வார்த்தைகளை கேட்ட உங்களுக்குள் நிச்சயமாக தேவன் கிரியை செய்வார் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென்.